ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக 10 விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்தாக பார்க்கலாம். முதல் எழுத்து தமிழின் முதல் எழுத்தின் அடுத்த எழுத்து கடை 3 சேர்ந்தால் ஒரு எண்ணிக்கை. மொத்தத்தில் இது வருமுன் எச்சரிக்கை தேவை. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 அதோட விடை என்னன்னா ஆபத்து. யாரெல்லாம் நம்ம விடுகதைகள் வீடியோ, கடிஜோக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போடுற வீடியோவெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். ரெண்டாவது விடுகதை. விட்டம் போட்டு வீடு கட்டியும் விசிறி மாட்ட இடம் இல்லை. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 அதோட விடை என்னன்னா மூக்கு. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீன்ல தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன ஃப்ரூட்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 அதோட ஆன்சர் என்னன்னா பனானா. யாருக்கெல்லாம் பனானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட் என்னன்னு சொல்லுங்க. மரக்கிளையை தலையில் தூக்கியபடி துள்ளி ஓடுவான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 அதோட விடை என்னன்னா கலைமான். யாரெல்லாம் மானை நேர்ல பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. மான் பிடிக்கும்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. போன விடுகதை வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சாங்னா என்னோடு நீ இருந்தால் உயிரோடு அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். 4 மரம் பிடித்து வர, துடுப்பு துளாவி வர, துறைமகன் ஏறி வர, அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 அதோட விடை என்னன்னா யானை. யார் யாரெல்லாம் யானை சவாரி போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. யானையை நேர்ல பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு. அதில் சில விஷயங்கள் இதோ. இன்னைக்கு 5 பொது அறிவு வினாக்கள் பார்க்கலாமா? 1. அமெரிக்காவிற்கு சுதந்திர தேவி சிலையை பரிசளித்த நாடு எது? ஆப்ஷன் ஏ பிரான்ஸ், ஆப்ஷன் பி இத்தாலி, ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி இந்தியா. 1 2 3 4 5 6 7 8 9 அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். 2. உலகை சுற்றி வந்த முதல் மனிதர் யார்? ஆப்ஷன் ஏ கொலம்பஸ், ஆப்ஷன் டி வாஸ்கோடகாமா, ஆப்ஷன் சி மெக்கலன், ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில். 1 2 3 4 5 6 7 8 9 அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் சி மெக்கலன். 3. உலகின் மிகவும் பழமையான கோவில் எது? ஆப்ஷன் ஏ அங்கர் வாட் கோவில், கம்போடியா, ஆப்ஷன் பி கோபெக்லி லெபே, துருக்கி, ஆப்ஷன் சி தஞ்சை பெரிய கோவில், ஆப்ஷன் டி காசி விஸ்வநாதர் கோவில். 1 2 3 4 5 6 7 8 9 10 அதோட விடை
ஆப்ஷன் பி கோபெக்லி டெபே துருக்கி. 4. உலகின் மிக நீளமான நேர்சாலை எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி சவுதி அரேபியா. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் டி சவுதி அரேபியா. 5. உலகின் மிக நீளமான விமான வழித்தடம் எது? ஆப்ஷன் ஏ பெங்களூரு சான் பிரான்சிஸ்கோ, ஆப்ஷன் பி துபாய் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா லண்டன், ஆப்ஷன் டி சிங்கப்பூர் நியூயார்க். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் டி சிங்கப்பூர் நியூயார்க். 5வது விடுகதை. அடுக்கி வைத்த அழகு சிற்பங்கள் அடி விழுந்தால் அழகு போகும், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா பற்கள். இன்னைக்கு ஒரு தமிழ் புதிய பாடல் ஸ்க்ரீன்ல தெரியிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்குன்னு கண்டுபிடிச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சாங் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங்கும் கூட. கமெண்ட் பண்ணிடுங்க. 6வது விடுகதை. 5 பேரில் இளையவன் கல்யாணத்துக்கு மூத்தவன், அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா சுண்டு விரல். யார் யாருக்கெல்லாம் ஷின்சானா ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் ரொம்ப பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், டோரா புஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும்னா பிங்க் கலர் ஹார்ட்டும், மோட்டு பத்துலுவா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட்டையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. 7வது விடுகதை. வளைவான் நெளிவான் வயிறு கலங்க வைப்பான், அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா பாம்பு. பாம்பை யார் யாரெல்லாம் நேர்ல பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. பாம்பை பார்த்தா யாருக்கெல்லாம் பயமா இருக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு புதிர் விளையாட்டு. ஒரே எழுத்து தான் 2 இடத்துலயும் வரும், கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதோ ஸ்க்ரீன்ல இமேஜும் வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா வடிவம். 8வது விடுகதை. பறக்கப்பட்ட பூச்சியில் பெய்யாத மழை, பெருமழை பெய்தாலும் அந்த பூச்சிக்கு சிறகு வளையாமல் இருக்கும், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா தட்டாம்பூச்சி, அதாவது தும்பின்னு சொல்லுவோம்ல. யார் யாரெல்லாம் தும்பியை பிடிச்சி விளையாடுவீங்கன்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ஒரு புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீன்ல தெரியிற இமேஜஸை பார்த்து இது என்ன உணவுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச உணவு தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. அது என்ன உணவுனா சில்லி பிளஸ் சிக்கன் ஈக்குவல் டு சில்லி சிக்கன். யார் யாருக்கெல்லாம் சில்லி சிக்கன் ரொம்ப ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்க. 9வது விடுகதை. அறிவாள் இல்லாமல் புல் அறுத்து, கொடி இல்லாமல் கட்டு கட்டி, ஏணி இல்லாமல் வீடு மேய்ந்தார், அவர் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா சிட்டுக்குருவி. இப்போ சிட்டுக்குருவியை நிறைய பார்க்க முடியறது இல்ல. நிறைய பேர் சிட்டுக்குருவிக்கு அரிசி வைங்க, கண்டிப்பா சிட்டுக்குருவி எங்க இருந்தாலும் அரிசி சாப்பிட்றதுக்கு வரும். திணை வகையில கம்பு இருக்குல்ல, அதுவும் சாப்பிடும், அதுவும் வைங்க.
இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீன்ல தெரியிற இமேஜஸை பார்த்து இது எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா திருநெல்வேலி. யார் யாரெல்லாம் நம்மளோட வீடியோவை திருநெல்வேலியிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. திருநெல்வேலியில என்ன ஃபேமஸ்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஏழு மலைக்கும் அந்தாண்ட எருமக்காடா கத்துது, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா இடி. யாருக்கெல்லாம் இந்த விடுகதைகள், கடுஜோக்ஸு, பொது அறிவு, சாங் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான விடுகதைகள் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு விடுகதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.